அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள், அதாவது ஜனவரி மாதம் 30ஆம் தேதி, தை மாதத்தின் 17ஆம் தேதி வியாழக்கிழமை நமக்கு தை மாதத்திற்குண்டான பிறைச்சந்திர தரிசனம் வருதுங்க. இந்த முறை நமக்கு வியாழக்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் பொன்னும் பொருளும் வாரி வழங்கக்கூடிய குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இது போன்ற ஒரு நாளில் சந்திர பகவானுக்குரிய இந்த பிறைச்சந்திர தரிசனம் வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். எப்படி இந்த பிறை நிலவானது அமாவாசை அன்று முற்றிலும் மறைஞ்சு போய் புது பொலிவுடன் மறுபடியும் வளர தொடங்குதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கை ஜீரோவாக இருந்தாலும் சரி, அதாவது இது வரைக்கும் நீங்கள் எத்தனை முயற்சி எடுத்து உங்களுக்கு அது கை கொடுக்காமல் போனாலும் சரி, உங்ககிட்ட பணமே சேரலை, நான் நில் பேலன்ஸாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இந்த பிறை நிலவு எப்படி வளர்ந்து வளர்ந்து பௌர்ணமிங்கிறத முழு நிலவு அடையுதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பண கஷ்டங்கிற தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே நிலவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 நாள் ஸ்பெஷல் டேவாக சொல்லுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பிறைச்சந்திர தரிசனம், 3ஆம் பிறை தரிசனம்னு சொல்லும் இல்லையா, இது. அடுத்தது பார்த்திங்கன்னா முழு நிலவாகிய பௌர்ணமி. இது யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கேலண்டரில் கூட 3ஆம் பிறை தரிசனம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பௌர்ணமி திதியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக குரு பகவானுக்கு உரிய எண்ணான 3ங்கிற தேதியில் இது வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 3. நாளைய நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி. இந்த 30ங்கிற வரக்கூடிய 3ஐயும் 0வையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த நிலவினுடைய 3ஆவது நாள் தான் இந்த 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது. இப்போ இங்கே நமக்கு 3 3 3ங்கிற ஒரு அற்புதமான சேர்க்கை அம்சமாக அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய சின்ன எளிய இந்த தாந்திரீக பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்த பரிகாரத்தை பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். நாளைய நாளில் நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாளைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்கள்லையுமே குரு ஓரை வரும். அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அல்லது மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணிக்கு இடையே உள்ள குபேர காலத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இருந்தாலும் சாதாரணமாக வியாழக்கிழமை செய்யும்போது நீங்கள் இந்த நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு 3ஆம் பிறை தரிசனமும் இருக்கிறதுனால இரவு 7 மணிக்கு மேலே அல்லது 6:30க்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அந்த சமயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. அடுத்ததாக பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாணயம் தேவைப்படுது. அது 5 ரூபாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த 5ங்கிறது அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நாணயம். அதே போல் குபேரருக்குரிய நாணயம்னு பார்க்கும்போதும் இந்த 5 ரூபாயை சொல்லலாம். அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த 5 ரூபாய் நாணயத்தை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படுது. இந்த மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுது. மேலும் நாளைய நாளில் நமக்கு ஷியாமலா நவராத்திரியினுடைய தொடக்கமாக இருக்கிறதுனால இந்த மஞ்சளை பயன்படுத்துறது நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் மொட்டை மாடியில் போய் நீங்கள் நின்றுக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை கொல்லைப்புறத்தில் நின்றுக்கிட்டிங்கனாலும் சரி, எந்த இடத்துல உங்களுக்கு பிறை நிலவு தெரியுமோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் நின்றுக்கோங்க. மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. ஏன்னா அங்கே தான் அடிவானத்தில் லைட்டாக
வந்து இந்த பிறை தரிசனம் வந்து பார்க்க முடியும். இப்போ உங்கள் ஊரில் மேகமூட்டமாக இருக்குது, பனிப்பொழிவாக இருக்குது, அதனால் பிறைச்சந்திரன் வந்து பார்க்க முடியல, மேலும் நிறைய பில்டிங்கெல்லாம் எழும்புனதுனால எங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்க்குறது சிரமம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கினாலும் மாலை 6:30 மணிக்கு மேலே வெளியில் போய் நின்றுக்கோங்க. வானத்தை பார்த்த மாதிரி, அதாவது மேற்கு திசையாக பார்த்த மாதிரி நீங்கள் நின்றுட்டு பிறை நிலவு தெரியற மாதிரி கற்பனை பண்ணிட்டாவது இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. ஏன்னா நிலவானது அந்த வானத்தில் தான் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது. அதனால் நீங்கள் வானத்தை பார்த்த மாதிரி இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க. இப்போ முதல்ல வந்து உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க. இந்த சமயத்தில் உங்கள் மனசில் தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளையும் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. தெளிந்த நீரோடை மாதிரி உங்களுடைய மனசை வச்சுக்கணும். அதன் பிறகு இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஆள்காட்டி விரலை குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு கீழே உள்ள பகுதியை குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா க்ரீன் கலர் பேனா, அந்த பேனாவை பயன்படுத்தி இந்த குருமேட்டில் குரு பகவானுக்கு உகந்த இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குற சகோதர சகோதரிகளுக்கு வந்துட்டு இந்த சிம்பலை குறித்து தெரியும். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இது குரு பகவானுக்கு உகந்த ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்லலாம். 2 போட்டு பக்கத்தில் ஒரு 1 வந்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2+1 3ங்கிற குரு பகவானுக்கு உரிய எண்ணும் வந்து நமக்கு இங்கே கிடச்சிரும். இந்த சிம்பலை போட்டதுக்கு அப்புறமாவோ இல்லை போடுறதுக்கு முன்னாடியோ ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. அதாவது எந்த ஒரு கேப்பும் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், அந்த மஞ்சத்தூளை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு விதிமுறை உண்டு. இது இடது கையினுடைய ஆள்காட்டி விரலுக்கு கீழே தான் எழுதியிருக்கோம். இப்போ வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த மஞ்சளை வந்து நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணின பிறகு நம்ம 5 ரூபாய் நாணயம் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். இந்த 5 ரூபாய் நாணயத்தை இந்த அப்ளை பண்ணினதுக்கு மேலேயே வந்து வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய இந்த விரலுக்கு கீழே குரு பகவானுக்குரிய சிம்பல் வந்து எழுதியிருக்கோம் இல்லையா, இது மேலே தானே மஞ்சள் பூசி இருக்கும். இதுக்கு மேலே இந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க. முன்ன எப்படி மஞ்சளை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கையினுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தணுமோ அதே மாதிரி இந்த காசையும் நீங்கள் இந்த ஆள்காட்டி விரலை வச்சு அந்த சிம்பல் மேலே லைட்டாக வந்து அப்படியே தேய்ச்சி விடுங்க. எத்தனை முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 முறை வந்து லைட்டாக வந்து சுற்றுங்க. சும்மா இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நீங்கள் இதை வந்துட்டு செய்யணும். அதனால் கீழே காசு விழுகாத மாதிரி பொறுமையாக இந்த காசை அப்படியே வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்து அப்படியே தேய்ச்சி விடுங்க. 3 முறை தேய்ச்சிங்க அப்படின்னா போதும். அதன் பிறகு இந்த காசை 3 முறை வந்து தட்டுங்க. இதே ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி 3 முறை வந்து டேப் பண்ணுங்க. இப்போ இந்த காசை எடுத்துக்கோங்க. இந்த சிம்பல் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த சிம்பல் மேலேயும் நீங்கள் வந்துட்டு 3 முறை வந்து தட்டுங்க. அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பர்ஸில் பீரோலெல்லாம் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறீங்க இல்லையா டப்பா, அந்த டப்பாக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதையை மறைச்சி வச்சுருங்க. ஆல்ரெடி இது போல் பரிகாரங்கள் வந்து நம்ம சேனலில் நிறைய சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்துட்டு நீங்கள் இதே போல் மஞ்சத்தூள் டப்பாக்குள்ளே வந்து காசு வந்து மறைச்சி வச்சுருப்பீங்க. அந்த காசை எடுத்துட்டு இந்த காசை வந்து நீங்கள் மறைச்சி வைங்க. அந்த காசை நீங்கள் வேறு ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.